ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கார்த்தி மாடியிலிருந்து விழுந்த விஷயம் கேள்விப்பட்ட அந்த அஞ்சலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து இந்த அஞ்சலின்றது யார், இவ எதுக்காக வந்து எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் வந்து கேட்குறேன். அவள் யாருனே வந்து எங்களுக்கும் தெரியாது, பைத்தியம் முத்தி போய் வந்துட்டு இருக்காளாட்டுங்க கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த டைரக்டர் வந்து எப்படி சீன் எடுக்க போகிறான்றத வந்து அவன் வந்து எடுத்து நம்ம பார்க்குற வழிக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆயிருங்க. ஆனால் அந்த எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுதுன்றதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம கார்த்தி மாடியிலிருந்து விழுந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்ட அஞ்சலி வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து கார்த்தி அப்படின்ட்டு வரான். ஆனால் கார்த்திக் வந்து மறந்தது வந்து தெரியாத இந்த அஞ்சலி வந்து பேசுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து யோசிப்பாங்க. எப்படியாவது வந்து கார்த்தியோட மனசில் வந்து நம்ம வந்து இடம் முடிச்சே ஆகணும், இல்லைனா இந்த இலக்கியா வந்து கூடி சீக்கிரமே வந்து இந்த கௌதமுக்கு வந்து கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறான். நம்மளுடைய பைரவி பார்த்திங்கன்னா இந்த கார்த்தி வந்து எல்லாமே வந்து மறந்துடுறேன், இந்த இலக்கியா வந்து வெளியே தோறதுக்கு தான் அஞ்சலியை கூப்பிட்டு வந்தோம், இப்போ நடந்த பிரச்சனையில் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பிரிஞ்சிருப்பாங்க, மறுபடியும் சேர்ந்துட்டு இல்லைனா அஞ்சலி கூட சேர்ந்து எப்படியாவது வந்து இலக்கியா வந்து வெளியே தோர்த்திடலாம் அப்படின்னலாம் வந்து பிளான் பண்ணலான்னு இருந்தேனே. கடைசியில் அதிலெல்லாம் மண்ணவள்ளி போடுற மாதிரி வந்து பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய கார்த்திக் பற்றி எல்லா மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு வந்து போவாங்க. அவனுக்கு வந்து எப்படி வந்து ஞாபகத்தெல்லாம் வந்து வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து யோசிச்சு நம்மளுடைய கார்த்தியை வந்து பின்தொடர்ந்து அவன் மனசில் இடம் பிடிக்கணுன்ட்டு வந்து இப்போ இல்லாத கோல்மால் வேலையெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சாருக்கு வந்து தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அவளை வந்து அடித்து துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி தூக்கி போட போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா தனி ஒரு லவ் பண்ணி அவர் வந்து ஒரு மேரேஜும் வந்து பண்ணுவாருங்க. இந்த அஞ்சலியை வந்து தூக்கி போட்டது மறந்ததுன்ற மாதிரி தாங்க இது நம்மளுடைய கௌதம் இலக்கிய பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி சார் வந்து சந்தோஷமாக வந்து வாழ்கிறத பார்த்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கான கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவுக்கும் நம்மளுடைய கௌதமுக்கு வந்து ஒரு குழந்தையும் வந்து பிறந்துடுதுங்க. அது ஆனால் பொண்ணான்றதெல்லாம் வந்து நமக்கும் வந்து தெரியாதுங்க. ஆனால் இந்த டைரக்டர் எடுக்கிற சீன் வந்து இப்படி தான் வந்து இருக்குன்றத வந்து ஒரு கணிப்பாக வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானிக்கு பார்த்திங்கன்னா பாட்டி ஆயிடுறாங்க, நம்மளுடைய கார்த்தி வந்து சித்தப்பா ஆயிடுறாங்க. கார்த்தியுமே பார்த்திங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறத வந்து பார்த்து நம்மளுடைய இலக்கியா ஜானி எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா கடைசி வரையும் வந்து வாழைய வெட்டியாக வந்து வீட்டில் வந்து உக்காந்துட்டு தாங்க இருக்க போகிறாங்க. அது அப்பா கையில் வந்து வாங்கிக்கிட்டு சோத்துக்கு வந்து திண்டாடிட்டு தாங்க வந்து இருக்க போகிறான். என்ன தான் வந்து இந்த எஸ்எஸ்கே இந்த பைரி எல்லாம் இருந்தாலும் எத்தனை நாளைக்கு அவங்க மட்டும் உதவி பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு உதவி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போடிட்டு எட்டி ஒதுக்கி போகிறாங்க. இதுக்கு மேலே வரப்போகிற சீனெல்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த டைரக்டர் எடுப்பான்றது வந்து என்னால் வந்து துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து இப்படி தான் வந்து சீரியல் போகுன்றத என்னால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.